மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மாதம். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னத்தை ஃபீல் பண்ணுமோ நீங்களே ஃபீல் பண்ணிக்கணும். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 3ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது கம்யூனிகேஷன்ல வேற லெவல்ல இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோராக போறீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அதற்கான வித்தி இந்த மாதம் கிடைக்கும். மகரத்துக்கு இந்த தடவை எல்லாம் திடீர் நடக்கும். எதிர்பாராத இன்பங்கள் எல்லாம் காத்திருக்கிறது. இனிமேதான் ட்ரெஷர் ஓபன் ஆகுது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச்சார கிரக நிலவரத்தை பார்த்து விடலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கை. செவ்வாய், புதன், ராகுடைய காம்பினேஷன். இந்த பக்கம் வாக்கியப்படி பஞ்சாங்கம் படி தெரித்துன்னு கருத்து எதா இருந்தாலும் சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சனி 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே. 10ஆவதுக்கு சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த சுக்கிரன் பை பை சொல்லிட்டு மேஷ வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆக போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் வீட்டில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. இன்னும் ஒரு 45 நாள் அவரும் கிராஸ் ஆகி தன்னுடைய பயணத்தை தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். இந்த மாதிரியான அமைப்புலதான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாத கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய விதமாக செவ்வாயும் போய் மீன வீட்டில் அமரப் போகிறார். ஸோ ஆல்ரெடி அங்க சனி இருக்காரு. அதோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயுமோட ஒரு காம்பினேஷன். எகெயின் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை பராபர வருடம் ஆரம்பிக்குது. பராபவ வருடம் ஆரம்பிக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே சூரியன் எங்க வந்துருவார்? அஸ்யூஷுவல் மேஷத்துக்கு வந்துருவார். ஸோ 14ஆம் தேதி சூரியன் மீன வீட்டில இருந்து மேஷ வீட்டை நோக்கி நகரப் போகிறார். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் ஆட்சி அதிகாரமா உட்கார போறார். ஓகே. 10ஆம் தேதி வக்ரகதியில இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் தேதி மீன வீட்டை நோக்கி நான் நீச்சம் உச்சம் எடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அப்படிதான் கொஞ்சம் நீச்சகர அமைப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை இயங்க போறார். ஸோ முதல் ஒரு 13-14 நாட்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன வீட்டுல இருக்க போகுது. கிளியர். இந்த தடவை எகெயின் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷனோட மீன வீட்டுல இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அது மாறும். அதனால ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை ஏப்ரல் ஒரு மாதம் எல்லாருமே சாமிக்கு விடுறது பெட்டர். நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் நான் சொன்னேன் இந்த மாசம் எல்லாரும் சாமிக்கு விட்டுருங்க, பிப்ரவரி மார்ச் எல்லாம் சாமிக்கு விட்டுருங்க. தொடர்ந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருக்கு நிலவரம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் சில ராசிகளுக்கு அது பாசிட்டிவாகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் சில ராசிகளுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய டைம் பீரியடாகவும் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், என் மனதிற்கு பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது எங்களெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு. மகர ராசியை மட்டும் ஒரு பாயிண்ட் ஸ்பெஷலா பிடிக்கும். ஏன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோல சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க மகர ராசியா? ஆமிசா இல்லை. உங்க வீட்டில் இருக்கவங்க மகர ராசியா? இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் மகர ராசியை பிடிக்கும்? மோர் தென் ஸ்பெஷல். சில விஷயத்த உணர மட்டும்தான் முடியும். அப்படிதான் இந்த 12 வீடுகள்ல இருக்கக்கூடிய மகரம் அப்படின்ற ஆளுமை. சரி வாங்க, அப்படிப்பட்ட ஆளுமை பொருந்திய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்வலஸா இருக்க போகுது. கிட்டத்தட்ட என்னத்தை நான் சொல்லன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் இடத்துல இருத்தல், 5ஆம் வீட்டு அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது, திரும்ப அவர் 5ஆம் வீட்டுக்கே போய் ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருள்மலை பொழிய போறது, 8ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் போயிட்டு 4ஆம் இடத்துல இருக்கிறது, இந்த 4, 8, 12 திரிகோணங்கள் அந்த 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 இடங்கள் இயங்க போகிறது. வீடு வாங்கியே தீரணுன்ற வெறி கொண்டு இயங்க போறீங்களோ, இல்ல வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்களா, வீடை விற்கிறது, வீடு வாங்குறது, வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ள ஒரு என்ட்ரி ஆக போறீங்க. யாரு? மகர ராசிக்காரங்க. ஓகே. இடம் வாங்கணும், வீடை சரி பண்ணணும், வீடை புதுப்பித்து கட்டணும். சில பேருக்கு உங்களோட டாட்டராஸ்கோப் நல்லா இருந்தால் வீடை விற்று அது மூலமா பணம் வாங்கி ஒரு லோன் அடைப்பீங்க. சில பேருக்கு வீட்டு லோனை க்ளோஸ் பண்ணுவீங்க. சில பேர் வீட்டை சரி பண்ணுவீங்க. சில பேர் வீடை போய் பார்த்துட்டு வருவீங்க. உங்களோட சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும். ஆனால் வீடு பார்த்துட்டு வர்றதுக்குலாம் நல்லா
ஏன்னா 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வலுக்குது. ஏன்னா 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்துருவாரு. அங்கேயே சுக்கிரன் இருக்க போறாரு. ஆல்மோஸ்ட் இந்த 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்பா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்க. மகரத்துக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுவும் மார்ச் மாசத்துலருந்து நல்லா தாங்க இருக்கு. உங்களுக்குன்னே உதவுறதுக்கு ஆள் வருவாங்க. இனிமே நீங்க பிஸியா போறீங்க. வீடியோ பார்க்க கூட நேரம் இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு. நல்லது தான். சந்தோஷம் சாமி. நீங்க ஹேப்பியா இருந்தீங்கன்னா, அதோட ஹேப்பி உலகத்துல என்ன விட வேற யாரும் பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மனது சந்தோஷமா இருக்க போகுது. ஐயோ! பெரிய விஷயமே அதான். மனச சந்தோஷப்பட வைக்கிறது மகரத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் சாதாரண விஷயமா தெரியும். மத்த ராசிக்காரருக்கலாம். மகர ராசிக்காரவங்கள சிரிக்க வைக்கிறதும், சந்தோஷப்பட வைக்கிறதும் வச்சுட்டோம்னா, ஜெயிச்சிட்டமாரா நானே எனக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு வந்து அதாவது என்கொயரி த கோர் அப்படி அதுதான் மகரம். அதுவா? இதுவா? வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயே அவங்களே ஆராய்ச்சி பண்ணி, அவங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்து அதுக்கப்புறம் தான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கே வருவாங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க புடிச்சுட்டாங்கன்னா, உடும்பு புடிதான். என்ன ஆனாலும் விட மாட்டாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மாதம். அவ்வளோதான். இதுக்கு மேல என்னத்த ஃபில் பண்ணுமோ நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 3ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது கம்யூனிகேஷன்ல வேற லெவல்ல இருக்கு. முயற்சிகள், தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், வெற்றிஸ்தானம் இயங்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோராக போறீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அதற்கான வித்து இந்த மாதம் கிடைக்கும். பிஸி ஆயிடுவீங்க. டைம் இருக்காது. உங்களுக்கு நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு நடைபோடுவீர்கள். எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவ நான் மகரத்திட்ட வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிற விஷயம், எப்பயுமே யாராவது எனக்கு இருக்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த மகரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறீங்க. இப்ப இனிமே எனக்கு நான் இருக்கேன் போதும் அப்படின்ற கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். உங்கள நீங்க பார்த்துக்கணுன்ற மாரியான தைரியம் வரும். உங்களுக்காக உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும். அடுத்தவர் கைய ஏந்தக்கூடாதுன்ற நிலைமை வரும். வீட்டுக்காக, குடும்பத்திற்காக பணம் சேர்க்கணுன்ற வெறியா இருப்பீங்க. நெறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. வேலை மாற்றம் உண்டு. ஆபீஸ் போடாதவங்க ஆபீஸ் போட்டு உட்காருவீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான இடங்கள்ல போடுவீங்க. நெறைய பேருக்கு சொந்த தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க. நெறைய புது புதுசா விஷயங்கள் கத்துக் குடுப்பீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் வாயில் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்களோ, டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்களோ, ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பூ வித்துட்டு இருக்கீங்களோ, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்களோ, காஃபி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, டே உழைக்கக்கூடிய வர்க்கத்தைச் சேர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட். இதுவரைக்கும் நான் ஒரு முதலாளி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த தடவ முதலாளி ஆயிடுவீங்க. உங்களுக்கான அமைப்பு மிகச்சரியான முறையில இருக்கு. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது மகரத்துக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அருமையா இருக்க போகுது. 5ஆம் வீட்டாதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்க போறாரு. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி இந்தா 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 இந்தா. பிள்ளைகள் மூலமாக பெருமை. போன மாசமே ஆரம்பிச்சிரும். இந்த மாசம் இன்னும் அதீதமா இருக்கும். அதீத வளர்ச்சி. உங்களுக்கே உங்கள கண்ணாடியில பார்க்கும்போது நம்பளா அப்படின்ற மாரியான சில சினாரியோக்குள்ள போவீங்க. ஆனா 2ஆம் இடத்துல கூடிய ராகுவ மைண்ட்ல வச்சுக்கணும். கொஞ்சம் ஓவர் டாக் விட்டீங்கன்னா, அப்படியே கீழ உட்கார்ந்து பும்பிடிக்கா பிளானே குடுத்துருவாரு. அதனால மகர ராசி நேயர்களே, என் கண்மணிகளே கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. சரியா? பேச்சுல மட்டும் நிதானமா இருக்கணும். செயல்ல வந்து காட்டணும். நெறைய இருக்கு. நெறைய வந்து போராடி ஜெயிக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்துல போயிட்டு நம்மளுக்கு தெரியுன்றது நமக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அத எப்படி செயலா மாத்துறதுன்னு பாருங்க. சொல்லிட்டே இருக்கேன், நீ என்னத்த செஞ்சேன்னு கேட்கிறவங்க மூஞ்சிய கிழிக்கணும் இல்லையா? செஞ்சு காட்டணும். இந்த தடவ 28 வருஷத்துக்கு அப்புறம் ராசநாதன் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் தைரிய வீரிய ஸ்தானத்துல இயங்குறாரு. சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. சூரியன் போய் உட்கார்ந்திருக்காரு சனியோட. மத்த எப்படி வேணா இருந்துட்டு போகுது. வேலை அப்படின்ற இடத்துல ஒரு சரியான வேலைக்காரங்க கிடப்பாங்க. உங்களுக்கு நெறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இத்தன கிரகம் இருக்கே! ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு உங்களுக்கு உதவும். 4ஆம் வீட்டு அதிபதி உதவுவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை, அந்த பக்கம் 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை. நான் ஏற்கனவே 12, 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயத்த பண்ண வேண்டிய நேரமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நெறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. வெற்றி தான். வெற்றிக்கு மேல வெற்றி தான். தயவு செஞ்சு இந்த உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நீ காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி வீடியோ போடுற இதெல்லாம் போடாதீங்க. ஒரு வீடியோ எடுத்தா எனக்கு என்ன கோடி கோடியா காசு கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம இது என் சேனல் கூட கிடையாது. நான் வந்து இத வந்து பகிரங்கமா சொல்றேன். எனக்கு எந்த சேனலும் கிடையாது. எனக்கு தேவையும் இல்ல. அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மகர ராசிக்காரர்களே பேச்சில் கவனம் தேவை. செயல்ல காட்டணும் அதெல்லாம். அமைதியா இருக்கணும். அதே மாரி உதவி பண்ண வரவங்கள நம்புங்க. அடுத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிறானான்ற மாரி ராகு உங்கள வந்து பிரெயின் டியூன் பண்ணுவான். அந்த இடத்த கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இல்லன்னா அது தேவையில்லாம அவர்களுக்காக நம்ப போகணும். எந்த இடத்துக்கு போணும், எந்த இடத்துக்கு போக்கூடாதுன்றத ஒரு கிளாரிட்டி வரும். இந்த தடவ நான் வந்து மகரத்துக்கு ஒரே ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ண நினைக்கிறது 3ஆம் இடம் வலுக்க போகுது. நெறைய டிராவல் பண்ண போறீங்க. பட் எது தேவை, எது தேவையில்லன்றத புரிஞ்சுக்கோங்க. நோ சொல்ல கத்துக்கோங்க. யூசுவலி மகரம் மூஞ்சி அடிச்ச மாரி சொல்லிடுவீங்க. ஆனா, இந்த தடவ கொஞ்சம் அப்படியே முடியல கொஞ்சம் உங்கள காப்பாத்துறதுக்காண்டி அமைதியா போவோன்ற மாரி போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்த கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்க.
எங்க வேணும், எங்க போகணுன்ற கிளாரிட்டியோட பண்ணீங்கன்னா, உங்களோட லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட நம்ம தாங்க உருவாக்கணும். யாரும் உருவாக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலயும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, அவ்வளோதான். 7½ வருஷம் பட்ட எல்லாத்துக்கும் பலன் இல்லாம போயிடும். ஸோ, இப்ப நீங்க எடுக்கக்கூடிய எடி விஸ்வரூப வெற்றியா இருக்கும். மகர ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா 2ஆம் இடத்து ராகுவும், 8ஆம் இடத்து கேதுவும் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஆரோக்கியத்துல தான் செக் வைக்கிறான். முதுகு தண்டுவட பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, பல்லு பிரச்சனை, கண்ணு பிரச்சனை எல்லாமே தலையில இருந்து பாட்டம் வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. வெளியில சொல்ல முடியாம நான் ஏதோ ஓட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாரி இருக்கும். ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். காலைல எந்திரிக்கும்போது ஏன்டா எந்திரிக்கிறோன்ற மாரி சில சினாரியோக்கள் உருவாகும். அதுவும் யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ கொஞ்சம் போட்டு பாடா தான் படுத்தும். த்ரோட் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சிலயும் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை வந்துட்டு போலாம். மகர ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரும். வயிறு உபசமாவே இருக்கும். அத கொஞ்சம் சோம்பு, ஜீரகம் தண்ணிலாம் போட்டு குடிச்சீங்கன்னா சரியா போயிடும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மகாலட்சுமி வசியமா வயிறும் சரியா போகும். ஒரு கல்ல 2 மாங்கா அடிச்சிடலாம். ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ பாயிண்ட்டா ஒரு 3 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நெறைய கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. நெறைய பேர் உங்களுக்கு ஆதரவு குடுக்க போறாங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க கேட்ட இடத்துல நோ சொன்னவங்கலாம் இனிமே உங்களுக்கு உதவி புரிய போறாங்க. வீடு, மனை, வண்டி வாங்கலான்ற எண்ணம் மேலோங்க போகுது. அதற்காக ஒரு வித்து போட போறீங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்க போகிறது. சொந்தமா தொழில் தொடங்க போறீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. டைம் இல்லாம பிஸியாக போறீங்க. சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருங்க இதே மாரி. ஓகே. மகராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வேற என்ன வேணும்? மகராசி பிள்ளைங்களும் சரி, மகர ராசிக்காரர்களும் சரி, லக்ல ஜெயிச்சுடுவாங்க. ஹார்ட் ஒர்க்ல ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா லக்ல ஜெயிப்பாங்க இந்த தடவ. போன மாசத்துல இருந்தே அது விழுந்துட்டு தான் இருக்கு. அதனால மார்ச் மாசம் ஒரு 12, 13 தேதிக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 10 தேதியில இருந்தே மகர ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, மகர ராசிக்கார குழந்தைங்களா இருந்தாலும் சரி, லக்கின் மூலமாக சில விஷயம் நல்ல வேலைப்பா தலைக்கு தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லக்கூடிய சினாரியோலாம் உருவாகும். அதே மாரி மகர ராசிக்கார பிள்ளைகள் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாங்க. 20 வயதிலேருந்து 40 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சூரியனுடைய பொசிஷன் அவ்வளவு நல்லா இல்ல. உங்க அப்பாவுக்கு ஏதாவது கர்மா பண்றதுக்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். இதுவரைக்கும் அப்பாவுக்கு பண்ணலங்க அப்படின்னா, இப்ப பண்ண வைக்கும். இல்லங்க எங்க அப்பா இருக்காரு அப்படின்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? மகர ராசிகளுக்கு. அதே மாரி மூத்த பிள்ளை உங்களுடைய கணவன்மார்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு. அதே மாரி போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குல பத்திரமா இருக்கணும். மத்தபடி வியாபாரம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்கும். அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல, திருமணம் ஆகல, திடீர் திருமணம் நடக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு அமைஞ்சிருச்சுன்ற மாரி கொண்டு வந்து பத்திரிக்கைய நீட்டுவாங்க. மகரத்துக்கு இந்த தடவ எல்லாம் திடீர் திடீர்னு நடக்கும். எதிர்பாராத இன்பங்கள்லாம் காத்திருக்கிறது. இனிமே தான் ட்ரெஷர் ஓப்பன் ஆகப்போது. இப்ப தான் ட்ரெஷர் சாவியே கிடைச்சிருக்கு. அத கரெக்ட்டா போட்டு திறந்து உள்ள இருக்க வைரத்தெல்லாம் இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்க. சரியா? அதுக்கப்புறம் அத வித்து காசாக்கணும். அதுக்கப்புறம் கோடீஸ்வரன் ஆகணும். நெறையா இருக்கு வேல. ஸோ ட்ரெஷர் கீ கையில கிடைச்சதே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா இந்த தடவ மாசம் போட்டீங்கன்னா, பூட்டு ஓப்பன் ஆகிட்டு புதையல எடுத்துறலாம். ஓகே. டீல். ஃபைன். ஸோ 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபேன்டாஸ்டிக் பீரியட். சொல்லும்போதே எனக்கு அவ்வளவு ஆனந்தம். நெகட்டிவா இருந்தா தான் நான் ஏதாவது நெகட்டிவா சொல்றதுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் கோச்சாரம் நல்லா தான் இருக்கு. உங்க ஜாதகத்துல சரியில்லாம நீங்க என்ன கீழ கமெண்ட்ல கழுவி ஊத்துனீங்கன்னா, நான் பொறுப்பல்ல. நான் இப்பயே இது குடுத்துட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நான் அப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன்னா, அது உங்களுடைய விதி. நீங்க வாங்கிட்டு வந்தது நீங்க பொறந்த நேரம் அப்படி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவ்ளோ ஹார்ஷா நான் சொல்லவே மாட்டேன். ஆனா, கமெண்ட் நீங்க அப்படி போறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் யூசுவலி எங்கேயுமே நான் சொன்னதில்ல. என் மகரத்துல பேசம்போது கொஞ்சம் மனசு ரீதியா சொல்லிட்டேன் நான். அதனால கொஞ்சம் மதிக்க கத்துக்கோங்க அடுத்தவர்கள. மகராசிக்காரங்க நிஜமாவே அப்படிலாம் இல்ல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். நெறைய நல்லவை கூடி வரும்போது நம்ம அத மட்டுமே பார்க்கணும் தவிர அடுத்தவங்கள பத்தி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஏன்னா ராகு இந்த வேலைய செவ்வனே பண்ணுவாரு. 10 நாள் லவ்வா குடுப்பாரு. 10 நாள் ஏன்டா காதலிக்கிறோம்னு வைப்பாரு. இது பெரிய டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு மகரத்துக்கு இந்த தடவ நீங்க இத எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு தான் தெரியல. இந்த 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் திடீர்னு 10 நாள் அன்பு மழையா பொழிவீங்க. ஒரு நாள் நல்லா பேசுவீங்க வீட்ல. ஒரு நாள் நீங்களே கோவப்படுவீங்க. அடுத்த நாள் நீங்களே நல்லா பேசுவீங்க. நீங்களே போய் கொஞ்சுவீங்க. இது ராகுவுடைய அமைப்பு. இந்த அமைப்பு அப்படியே மகரத்துக்குள்ள இயங்க போகுது இந்த தடவ. ஸோ, அதனால 15 நாள் நிலவாவது 15 நாள் இப்படி 15 நாள் இப்படின்னு சொல்லிவிடும். ஆனா மகரத்துக்கு இந்த தடவ கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி தான் அமைப்புல இருக்கு. பட் குருவோட பார்வை இருக்கலாம் ஒண்ணும் பெருசா நெகட்டிவா வராதுன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ராகுவ கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, மகர ராசிக்காரங்க இந்த தடவ ஜெயிச்சுடுவீங்க. ஓகே. அப்ப ராகுவ ஹேண்டில் பண்ணா என்ன பண்ணணும்? துர்க்கை அம்மன் வழிபாடு தான். ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ துர்க்கை அம்மன் வழிபாடு பண்றீங்களோ, துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போறீங்களோ, ராகு காலத்துல போவீங்களோ, இல்ல மத்த நேரத்துல போவீங்களோ, உங்களோட இஷ்டம். ராகு காலத்துல ஃப்ரீயா இருந்தா போயிட்டு வாங்க.
இல்ல வேலைக்கு போகக்கூடிய மகராசிக்காரங்களா இருந்தா நீங்க நினைக்கிற நேரம் தான் அம்பிகை வந்து உட்காருவா. நினைச்சாலே போதும் அவளுக்கு. அது துர்க்கையம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மகராசிக்காரங்க நெறைய திரிசூலம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நெறைய திரிசூலம் பார்க்கறது, அதே மாரி உடுக்கை பார்க்கறது 2 தடவ மகராசிக்காரங்க கண்ல படும். சில பேர் வீட்டுக்கு கிடைக்கும், இல்ல வாங்குவீங்க. சத்தத்த வந்து டம்மு டம்முன்னு ஆட்டிலாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சிவனுடைய அருள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால நெறைய பேர் திரிசூலம் பார்க்கறது, உடுக்கை அடிக்கிறது, உடுக்கை பார்க்கறது, இந்த மாரியான அமைப்பெல்லாம் இந்த தடவ அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ளுக்குள்ள இருந்த ஓங்காரமா நான் தான் இயங்கிட்டு இருக்கேன். நீ ஆடு, நான் பார்த்துக்கிறேன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த விஷயம் உங்க கண்ணுல படும். ஸோ மகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மகத்தான மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.